ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸியான மேகி தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறேன்னு தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு ரீசெண்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டேன். ஸோ எப்படி பண்ணுறேன்னு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரை பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இப்பி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் மேகி ட்ரை பண்ணனாலும் ட்ரை பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா எனக்கு இப்பி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் பார்த்திங்கன்னா இப்பி எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதில் உள்ள பொடி இருக்குது பார்த்திங்களா, அது தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா 3தையும் நல்லா தனியாக கட் பண்ணி அதை தனியாக வச்சுருங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு நீங்கள் கடாயை வச்சுருங்க. கடாயை வச்சுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கணும். ஸோ நீங்கள் எத்தனை மேகி எடுக்கிறீங்களோ அத்தனை மேகிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 மேகி எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்டில் உள்ள மேகி எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே நம்ம அந்த இதில் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ போட்டு அது பார்த்திங்கன்னா லைட்டாக கொதித்து ஒரு மாதிரி வந்துடும். வரவும் பார்த்திங்கன்னா அதை லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். நம்ம உடச்சி விட்டால் தான் நமக்கு நீளமாக வரும். ஸோ அதை பார்த்திங்கன்னா லைட்டாக நான் அப்படியே அமுக்கி விட்டுக்கிறேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா அமுக்கி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா ஒரு 2 கிண்டி விட்டுருங்க. ஸோ கிண்டி விட்டதுன்னு பார்த்திங்கன்னா அது கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க. ஸோ கொதித்து அது பார்த்திங்கன்னா ஒரு உதிரியாக வர ஸ்டேஜுக்கு ஆயிரும். இது லைட்டாக எண்ணெய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் எதுவுமேவும். ஸோ நான் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நல்லா அதை லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு அதை கொதிக்க விடணும். பாருங்கள் லைட்டாக அப்படியே வெந்த மாதிரி இருக்கா. ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வச்சிடாதீங்க, அப்புறம் ஃபுல்லு ஒட்டிக்கணும். நான் பார்த்திங்கன்னா லைட்டாக வேக வச்சு அந்த நுரையெல்லாம் மேலே வந்துடுங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறம் தனியாக பார்த்திங்கன்னா வடிகட்டுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா நூடுல்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ நீளமாக வர்ற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்களேன், ஃபுல்லு உதிரியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக அதை வடிகட்டி வச்சுக்கணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வடிகட்டி வச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே கடாயை வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெயை ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 பல்லாரி எடுத்திருக்கேன் நான். அந்த 3 பல்லாரியும் பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா வதக்கிக்கிடணும். ஸோ எந்த அளவுக்குன்னு உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா எக்கு வச்சு போட்டிருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்கு ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜூஸியாக இருக்கும், அது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இது ட்ரை பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம ரெஸ்டாரண்ட் ஃபீல் மாதிரி வந்துச்சு. ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்ம மேகி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மசாலா எடுத்துக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா நான் 3தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்ச மேகி பாக்கெட்டை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அதுலேயே எல்லா மசாலாவும் இருக்கும். நீங்கள் லைட்டாக மட்டும்தான் உப்பு ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப எல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. அது பார்த்திங்கன்னா நல்லா மசாலா கொட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக மேகி நூடுல்ஸ் மசாலா ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் 15 ரூபா கிட்ட தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் எனக்கு மட்டன் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி பொடி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரியலாக அந்த இது சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த இது ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஸோ உப்பு போட்டு நம்ம பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா. ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லு போகணும். இல்லைன்னா நம்ம மேகி கிண்டும்போது அந்த ஸ்மெல்லு மட்டும்தான் ஹெவியாக அடிக்கும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் அந்த மசாலா எல்லாமே இதாகிற அளவு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஸோ கிண்டி விட்டது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது டொமேட்டோ சாஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 2 இதுலேயுமே நான் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஊற்றிக்கோங்க சோயா சாஸ். நீங்கள் லைட்டாக ஊற்றினாலே அது பார்த்திங்கன்னா ஒரு கொலன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க. அது ஒரு ஜூஸி ஆகிரும். அது கிண்டும் போதே செம்ம இதாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நான் லைட்டாக ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். ஸோ நல்லா அந்த ஸ்மெல்லும் போகிற அளவு நல்லா கிண்டி முடிச்சுட்டு நம்ம வச்சுருந்த மேகியை உள்ளே போட்டு கிண்டி எடுத்தால் ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி முடிச்சதும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா அதுவே ஜெல்லி ஃபார்முக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மேகி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா எல்லாத்தையுமே கிண்டி விட்டுக்கிறேன் நான். பாருங்கள், அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதா, சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் அதுக்கடுத்து நான் வடிகட்டி வச்சுருந்த மேகி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மேகியை பார்த்திங்கன்னா மெதுவாக போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், எனக்கெல்லாம் உதிரியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டவே செய்யாது. இன்னும் அப்படியே ஒரு இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அப்படியே வரும். ஸோ நம்ம
அந்த கிண்டும் போதே பாருங்களேன், அந்த மசாலா ஒட்டுறதே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ அது சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். செம்மையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ட்ரை பண்ணதுலே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் உள்ள போகிற அளவு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த மேகி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூடுக்கு வந்து அது அப்படியேவும் அந்த வடச்சட்டியில் பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிடும். அதனால நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள் மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நானும் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஸோ அதுக்கடுத்து என்னங்க சாப்பிட்றதா வேலை. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, செம்ம சூப்பராக சூடாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் என்னங்க செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்றது தான் நமக்கு வேலை அப்படின்ட்டு நானும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. சீரியஸாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.